ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, ஒரு வழியாக அருணாச்சலம் வந்து விடுதலையாகி வந்துட்டாங்க. அந்த குடும்பத்தோட சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஆர்த்தி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நடக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம எபிசோடில் நம்ம அருணாச்சலத்தை வெளியே எடுக்கிறதுக்காக வந்து நம்ம சூர்யா வந்து பெயில் எடுக்கிறதுக்காக டாக்டரோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறமா அதே மாதிரியே நினச்ச மாதிரி நம்ம அருணாச்சலத்தை ஒரு வழியாக வந்து பெயில் எடுத்து கூட்டிகிட்டு வருவாங்கன்னா அருணாச்சலம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஜெயிலுக்கு திரும்பியும் போகக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம சூர்யாவோட எண்ணம். ஸோ அதே தான், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. அருணாச்சலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நந்தினியோட ப்ரேயர்ஸ் மூலமாக அருணாச்சலத்துக்கு வந்து உயிரோடு வந்ததே ஒரு பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. சுந்தரவலிக்கு என்னமோ தெரில, நம்ம நந்தினி மேலே ஒரு பாசமாக கருணையான்னு தெரில. ஏன்னா தான் ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு எழணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா சுந்தரவலிக்கு இருக்கிறதுனால நம்ம நந்தினி வந்து கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணி முட்டிலெல்லாம் அடி வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேலே ஒரு சின்னதாக வந்து இறகு குணம் மாதிரி பாசம் மாதிரி நந்தினியை வந்து பார்த்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து சுந்தரவலி எப்படி நந்தினி கிட்ட நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலில் உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி உங்கள் ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அநேகமாக அவங்க எல்லாருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான், சூர்யாவோட ஆக்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீரியலில். ஸோ அதே மாதிரி தான் நந்தினி இப்படி இருக்கிறனால கண்டிப்பாக சுந்தரவல்லி வந்து மாறுவாங்களா, இல்லை அதே மாதிரி தான் ஹரிதாவோட பேச்சை கேட்டு சுந்தரவல்லி ஆடுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நந்தினினால் அருணாச்சலத்துக்கு எப்படியோ வந்து உயிர் வந்துருச்சு, நமக்கு மேலே உள்ள சக்தினால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ உயிர் வந்துருச்சு. உயிர் வந்ததுக்கப்புறமா நம்ம அருணாச்சலத்துக்கு நம்ம சூர்யாவும் ரஞ்சிதோட அப்பாவும் போயிட்டு பெயிலும் கிடச்சாச்சு. நம்ம டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக ஆனால் அவங்களுக்கு பெயில் கிடைக்க நம்ம சூர்யானால் மட்டும் முடியல. ஏன்னா சூர்யா வந்து இல்லீகலாக எடுக்கணும்னு நினச்சா என்றைக்கும் எடுத்துருக்கலாம் அருணாச்சலத்தை. ஆனால் சூர்யா வந்து லீகலாக மட்டும்தான் தான் அப்பாவை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சினால டாக்டரோட சஜஷன் அண்ட் சூர்யாவோட நம்பிக்கை, நந்தினியோட ப்ரேயர்ஸ், இது எல்லாமே தான் வந்து அருணாச்சலத்துக்கு பெயில் கிடச்சி அருணாச்சலத்தை வந்து குணப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு தான் நமக்கு இந்த சீரியல் பார்க்கும்போது தோணுது, தெரியுது. அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அப்போது வந்து இப்போது நம்ம அருணாச்சலத்துக்கு ஒரு வேளை பெயில் கிடச்சி அருணாச்சலத்தை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வரவும் கார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அருணாச்சலம் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ நந்தினியும் கல்யாணமும் சேர்ந்து 2 பேரும் அப்படியே பல வகையான ருசியான சாப்பாடு வந்து சமைச்சு அசத்தியிருப்பாங்க. ஆனாலும் வந்து அப்போன்னு பார்த்து அருணாச்சலத்துக்கு வந்து பெயில் வந்து கேன்சல் ஆகிருக்கும். பெயிலில் வந்து வெளியே வர முடியாது. அப்போ தான் அந்த பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து பெயிலில் வெளியே வந்து சுந்தரவல்லி ஃபேமிலியவே ஒரு ஆட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா இந்த பரமேஸ்வரிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது அருணாச்சலத்துக்கு பெயில் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க முடிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம அருணாச்சலத்துக்கு பெயில் கிடச்சி சூர்யா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கார் மூலமாக நம்ம அருணாச்சலத்தை வந்து தூக்கி காரில் வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா சுந்தரவல்லி ஒரு காரில் வராங்க. சுந்தரவல்லி, ரஞ்சித்தோட அப்பா ரஞ்சித் எல்லாருமே வந்து ஒரு காரில் வராங்க. அருணாச்சல ஐயா, நந்தினி, மாதவி, ஹரிதா, சுரேகா அவங்க எல்லாரும் ஒரு காரில் வராங்க. ஸோ 2 காரில் வந்து 2 காரும் கிளம்பி வந்து நம்ம அருணாச்சல ஐயா வந்து வீட்டுக்கே வந்து திரும்ப கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே வந்து வீட்டில் வந்து கல்யாணம் மட்டும்தான் இருக்காங்க. கல்யாணம் இருக்கவும் உள்ளே போனோடனே நந்தினியும் கல்யாணத்து கூட சேர்ந்துட்டு வாங்க அருணாச்சல ஐயாவுக்கு வந்து நம்ம ஆர்த்தி எடுக்கணும், ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ரெடி பண்ண போனதுக்கப்புறமா ஆர்த்தி எடுக்கலான்னு நந்தினி வரும்போது உடனே ஹரிதா வந்து ஏய் சி குடு, நீலாம் எதுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிற, நீயும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா அருணாச்சலம் முன்னாடி இந்த வேலையை காட்டுறாப்புல. ஆனால் நம்ம அருணாச்சலம் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அருணாச்சலுக்கு ஷேராக தெரியும் நந்தினி வேண்டனால தான், நந்தினியோட ப்ரேயர்னால தான் நம்ம வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கோம், நம்ம குடும்பத்தோடு இருக்கோம், நமக்கு ஜெயிலில் வந்து பெயில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அருணாச்சலத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால அருணாச்சலம் வந்து ஹரிதா என்ன பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி தான் இருந்துகிட்ருக்கியா நீ இந்த வீட்டில்,
யாருக்கா இருந்தாலும் மரியாதை குடுக்கணுமா? எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணுமா? நந்தினி என்ன தப்பு பண்ணா? எனக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு தானே ஆசைப்பட்டா. எடுத்துட்டு போட்டும் விடு. நீ ஏன் இப்ப இது பண்ணிட்டுருக்க? இல்ல அங்கிள், அப்படி இல்ல அங்கிள். நம்ம குடும்பத்துக்கு நீங்க வரீங்கன்னா, நாங்க தான் அங்கிள் உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும். அவ எப்படி ஆர்த்தி எடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து கத்துறாங்க. உடனே அருணாச்சலம் வந்து, பேசாம இரு ஹரிதா. இதுக்கு மேல உனக்கு அவ்வளதான். நான் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். பார்த்துக்கோ. அமைதியா இரு. நந்தினி எடுக்கட்டும். அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோனே, சுந்தரவள்ளியும், ஆமா ஹரிதா அமைதியா இரு. நந்தினியே ஆர்த்தி எடுக்கட்டும் அப்படி சொல்றாங்க. ஹரிதாக்கு விஷம் முட்டிக்கிட்டு வருது. என்ன பண்றதுன்னே ஹரிதாக்கு தெரியல. உடனே வந்து மாதவியும், சரி ஹரிதா விடு. கூல், காம் டவுன், காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து காம் ஆக்குறாங்களாம் நம்ம மாதவி. அதோட ஹரிதா வந்து சும்மா இருப்பாங்களா? அமைதியா இருக்க மாரி இருந்துட்டு, ஹரிதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சி இவ மட்டும் எப்படிதான் ஸ்கோர் பண்றான்னே தெரியல. இப்போ ஆன்ட்டி மனசுலயும் இவ இடம் பிடிச்சிட்டா, அங்கிள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. இப்படி எல்லாரும் இவ பக்கமே சாஞ்சா நம்ம கதி என்ன ஆகுறது? இவளை எப்படியாச்சும் இந்த வீட்ல இருந்து துரத்தணும். ரஞ்சித் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இவளை வந்து துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறத வந்து சுந்தரவழி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹரிதா வந்து இப்படி யோசிக்கிறா அப்படிங்கிறது வந்து சுந்தரவழிக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த சுந்தரவழிக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா, கோயிலில் வச்சு நம்ம நந்தினியை வந்து பாடுபடுத்தினாங்கல்ல ஹரிதாவும் மாதவியும். அப்போ நந்தினியோட அக்கா வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்ல போனாங்க. ஆனால் வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்ல விடாமல் நந்தினி வந்து தடுத்துட்டாங்க. அப்போவே சுந்தரவழிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த 2 கல்பிரிட்டும் வந்து மாதவியும் ஹரிதாவும் தான் அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போவே தெரிஞ்சிருக்கும். அதிலே வந்து எப்படி இருந்திருக்கும்னா நம்ம சுந்தரவழிக்கு, நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோட வரணுங்கிறது என்னோட ஆசை. அப்போ அங்கிள் மேல பாசம் இருந்து இவ கோயிலுக்கு போயிருப்பான்னு நம்ம நெனச்சா, இப்படி நந்தினி வந்து வேண்டுறதுக்காக முட்டி பிரதேசனம் பண்ணி கால ரத்தம் வரைக்கும் பண்ணியிருக்கா. ஆனா அவளோட பிரதேசத்தையும் அவ தடுக்கிறான்னா, அப்போ இவ என்ன கேரக்டர்ல இருக்கா? அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சுந்தரவள்ளிக்கு தோணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தோணியிருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் ஒருத்தவங்க மனம் மாறல அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளாவே இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ் தான் ஒருத்தவங்களோட பேச வந்து கேட்போம். அதுக்கு மேலேயும் இவ்வளோ நடந்தும் ஒருத்தவங்கள நம்ம நம்பல, இன்னொருத்தவங்க பேச்ச கேட்டு தான் நம்ம ஆடுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஓவர் ஆக்டிங் தான். அப்படின்னு இருக்க பட்சத்தில் நம்ம சுந்தரவழி மாறுவாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக வந்து நம்ம நந்தினி வந்து நம்ம அருணாச்சலத்துக்கு வந்து ஆர்த்தி எடுத்துட்டு எல்லாருமே வந்து அருணாச்சலத்தை சேர்த்து எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நந்தினியும் கல்யாணமும் செம்மையாக வந்து சமைச்சு கலக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பாடை வந்து செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.